ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கத்தருக்கு ரீச் ஆகிட்டோம் சென்னையிலேருந்து. இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அந்த லாகை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வக்ரா சூக்கில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. தெரியாதவங்க இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. சாரா, வீடு ஃபுல்லாக பேக்கேஜ் இருக்கு. ஏன்? ஏன்னா கத்தருக்கு வந்து நிஷாவும் சாராவும் வந்துட்டாங்க. ஸோ 2 நாள் ரொம்ப போர் அடிச்சுது. ஃபைனலி அவங்க வந்ததுக்கப்புறம் நான் தூங்கிட்டு இருந்தேன், என் பர்சன் தூங்கிட்டு இருந்தது. இப்போ என் பர்சன் எழுந்திரிச்சு நானும் எழுந்திரிச்சிட்டேன். 2 பேரும் இப்போ ஷாப்பிங்காக வெளியே கூட்டிட்டு போறாங்க. வீட்டில் திங்ஸ் இல்லை, 1 வீக்குக்கு வீடு திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்க, இந்த திங்ஸ் இருக்கு. இங்க மேல் சாமான்லாம் வாங்காம எப்படி குக் பண்ண முடியும்? மேல வச்சிருக்க போல. சரி, ஓகே, இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வெளியே போய் நாங்கள் ஷாப்பிங்கும் பண்ண போறோம். சாரா வாங்க போலாம். சாஹரா ஏன் சோகமா இருக்காங்க அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல நாங்க போடுவோம். சரி வாங்க, எங்க சாப்பிட போலான்றத பாப்போம். சார், எங்க போலாம் சாப்பிட? நீ சொல்ற ஷாப் தான் இன்னைக்கு. ஒரு கடையில உட்காருவோமே, அந்த கடையில இன்னொரு கடையில நிப்போமே. சரி, ஓகே. இன்னைக்கு சாரா தான் டிசைட் பண்ண போறா. எங்க போலாம்? சூஃபி மந்தி. ஆமா ஆமா ஆமா. மத்த கடையில நிப்போம், சூஃபி மந்தியில மட்டும் தான் உட்காருவோம். வா, உங்க வாய் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்காதா? டேய் வாங்க போலாம். சூஃபி மந்தி ரெடி ஆயிடுச்சு, வாங்க போலாம். சூஃபி மந்தி அந்த உட்காருது நல்ல ஒயிட் கலர். ஆமா, அங்க தான் போறோம். ஓகே, லெட்ஸ் கோ. இவரையும் கூட்டிட்டு போங்க, வாங்க போலாம். எந்திரிங்க கமான், எந்திரிங்க. ஸோ நாங்கள் வெளியே கிளம்ப ரெடி ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:40. நல்லா இருட்டிடுச்சு. இன்றைக்கி கத்தரில் கிளைமேட் வந்து ரொம்ப காற்றா இருக்குது. நாங்கள் காலையில் 8:30க்கெலாம் இங்கே ரீச் ஆகிட்டோம். பட் தூங்கி எழுந்திரிச்சிட்டு, சாரா லஞ்சு சாப்பிட்டியா? எதுவும் இல்லை, செம்ம டயர்டாக இருந்தோம். இப்போ சூஃபி மந்தி போகிறோம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளியே வந்திருக்கோம். இவர் தான் எங்களோட டிரைவர். ஆல்வேஸ் வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 நாள் ஜாலியா இருந்தேன்னு மட்டும் நீங்க சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. 2 நாள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சூஃபி மந்தியில சாப்பாடு காலி ஆயிடும். போலாமா? வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? சரி போலாமா? இல்லமோ, நீங்க ஏன் பட்டினியா இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். அள்ளி சாப்பிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. சாரா, நம்ம வந்துட்டோம். வக்ரா சூக்குக்கு தானே வந்திருக்கோம். ஸோ வக்ரா சூக்கோட பார்க்கிங் கிட்ட இருக்கோம். நம்மளோட ஷாப் எங்கே இருக்குது தானப்பா? சூஃபி மந்தில் அங்கே இருக்குது. இப்போ நாங்கள் போகணும். முதல்ல காரை வந்து பார்க் பண்ண போகிறோம். சாரா, நம்மளும் சீக்கிரமா அந்த மாதிரி போலாம். சீக்கிரமா போகலாம். வெல்கம் டு ஆல் வக்ரா ஓல்டு சூக். அல் வக்ரா ஓல்டு சூக்ல தான் இந்த சூஃபி மந்தி இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த சூஃபி மந்திக்கு தான் இப்போ போகிறோம். எங்கே போகிறோம் சாரா? அம்மா கிட்ட. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்தது வந்து வீக்கெண்ட் இல்லைன்றதுனால இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குது. பட் நாங்கள் லாஸ்ட் டைம் வீக்கெண்ட் தானேப்பா வந்தோம். அது இஃப்தார் டைமில் வந்தோன்னப்போ அந்த டைமு ரொம்பவே கூட்டம் நிற்கவே முடியல. இங்கே இடமே கிடைக்கல. ஸ்டில் வந்து நாங்கள் ஓரளவு மேனேஜ் பண்ணிருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு சாராவை கூட்டிகிட்டு வரணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் சாராவோட பிரியாணி சாப்பிடணும். ஆனால் பாவம் சாரா இன்னைக்கு பிரியாணி சாப்பிட மாட்டேல. என்ன சாப்பிடுவேன்? பிரியாணியை சாப்பிட்டா தயிர் சாதம் சாப்பிட மாட்டியா? உன் வீட்டுக்கு இருக்கு. ஆமாம், இன்னைக்கு ரொம்ப வின்ட்டு சரியவே இல்லை, சரியான காற்று. ஸோ நல்லா உள்ளே போகிறோம். சூஃபி மந்தி நீ சாப்பிடலாமா? இதை அப்படியே சாப்பிடுவீங்களா? இதுல எந்த ஃபிஷ் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அந்த வருஷம் வறுத்து கொடுப்பாங்க. எந்த ஃபிஷ் வேணும்? ஃபிஷ்ஷே வேணாமா? இது வந்து ஃப்ரெஷ்ஷு ஃபிஷ்ஷு. இங்கே இருக்கிற எந்த ஃபிஷ்ஷை நம்ம கேட்குறோமோ அதை ஃபிஷ்ஷை எடுத்து குக் பண்ணி தருவாங்க நமக்கு. ஸோ குட்டீஸோட நீங்கள் வெளியே வந்துட்டு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள்.
அந்த மஜ்லிஸ் ஆப்ஷன் இருக்கு பாரு. குரூப்பாக வந்தாலும் ஒரு 20-30 பேர் வந்தாலும் ஒரே இடத்துல உட்கார முடியும். இது வந்து ஆக்சுவலி மஜ்லிஸ் ஆப்ஷன். இங்கே வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 to 40 பீப்புள்ஸ் வந்து ஒன்றா வந்து உட்காரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே பார்ட்டி இல்லைனா இஃப்தார் டைமில் வந்துட்டு ஓவராலாக எல்லாருமே புக் பண்ணிவிட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்துட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமு. ஸோ அங்கே அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்தது. ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு வந்து அங்கேயே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெளியே வச்சுருந்தாங்க. ஆப்வியஸாக நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ அங்கே சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி டீ ஸ்டால் மாதிரி குட்டியாக ஒன்று இருந்தது. நல்லா ஃபிஷ்ஷுங்க பக்கத்தில் நிற்குதா எல்லாம். சாரா நிற்கிது. சாரா டயர்டாக இருக்காங்க. ஓகேவா? வீடியோவில் சவுண்டு கேட்டாலே தெரியும் உங்களுக்கு. சரியான காற்று எங்களுக்கு. அங்கே இருந்த திங்ஸ் அங்கே தண்ணி கேன்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன வேணும்? மட்டன் இல்லையா? மட்டன் மந்தி. 3 வாட்டி சொல்லு. மட்டன் மந்தி. மட்டன் அப்பதான் கிடைக்கும். 3 வாட்டிக்கு மேலே சொல்லிட்டேன். உனக்கு ரிஜெக்டட். ஆமாம், கிளைமேட் ரொம்ப செக் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துருங்க, வச்சிரும். காற்றுல பறக்குது எல்லாம். சாரா என்ன வேணும்? சாரா உன் ஃபோனில் கால் பண்ண கொஞ்சம். பறக்குது. ஓப்பன் ஏரியாவில் மந்தி சாப்பிட்றத தாண்டி இந்த மாதிரி ஒரு செட்டிங் அவங்க பண்ணியிருந்தாங்களா, அது வந்து பசங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னு சொல்லலாம். பசங்க தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாட்டர் சவுண்டோடு நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபேமிலியாக பேசிட்டு சாப்பிடும் போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து 2 பெரிய ஃபிஷ் இருந்தது லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது. நானும் அதை எட்டி பார்த்துட்ருக்கேன், அது வர காணோம். வந்து வந்தோடனே நம்மளை நல்லா க்ரீட் பண்ணணுன்றதுக்காக சொன்னாங்க. சாரா சாலட் தந்துருக்காங்க. இதில் எது உன்னோட ஃபேவரட்? கேரட். என்னையாச்சு? பிரியாணி வேணாமா? மந்தி கூட அவ்வளோதான். மாட்டிக்கிச்சு வாயில், ஏதோ மாட்டிக்கிச்சு. பிரியாணி வேணாம்ல? அப்புறம் மந்தி கூட ஸ்பெஷலான மயோனைஸ். இது வந்து டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ பியூரின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். டொமேட்டோ அண்ட் சில்லி காரத்துக்காக. நான் யூஸ் பண்ணதே இல்லை. எதுவும் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக அவங்க பிரியாணியில் தான் அட்டாக் பண்ணுவாங்க. அதான் நீங்கள் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஹெல்தி. ஸோ பிரியாணி நோ பிரியாணி. ஏய் நோ மந்தி. ஏன் சாண்ட்விச் தான் சாப்பிட்ற? சரிங்களாண்ணா? மந்தி, மட்டன் மந்தி எப்போ எடுக்கிறீங்களா? நாங்கள் வந்துட்டு ஒரு மட்டன் மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட சைஸை பார்த்தே நானும் சாராவும் எக்ஸைட் ஆகிட்டோம். ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச அந்த காலில் இருக்க அந்த குத்து பாட்டு வந்திருந்தது. ஸோ அதை பார்த்த உடனே 2 பேருமே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஃபேமிலியாக போனீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். எக்ஸ்ட்ரா ரைஸும் வேற கொடுப்பாங்க. மட்டன் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ரைஸில் செம்மையாக அந்த ஜூஸியாக குக்காக இருக்கும். இந்த கல்ஃப் கண்ட்ரிலலாம் மந்தி பயங்கர ஃபேமஸ். நம்ம ஊரில் பிரியாணி எவ்வளோ ஃபேமஸோ அந்த மாதிரி வந்து மட்டன் மந்தி, சிக்கன் மந்தி. எனக்கு மந்தியில் வந்துட்டு மட்டனில் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மட்டனில் இருக்க ஜூஸ் எல்லாமே அதில் சூப்பராக ரைஸில் இறங்கி செம்மையாக இருக்கும். நார்மலாக சிக்கன் மந்தி நம்ம சாப்பிட்றது வந்துட்டு நம்ம கிரில் சிக்கனோட ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் மட்டன் மந்திக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா மட்டன் மந்தி ட்ரை பண்ணி பாருங்கள். சாராக்கு வந்துட்டு இந்த மட்டன் மந்தி வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா காரம் கம்மி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மட்டனும் நல்லா குக் ஆயிருந்தது. ஸோ அதனால் அந்த அம்மா அந்த எக்ஸைட்மெண்ட்டோடய ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மாமா சாப்பிடலாமா? நெக்ஸ்ட் டைம் வரலாமா? போடுற மாதிரி
எனக்கும் சாராப்பாக்காவும் கிரில் சொல்லியிருந்தோம் வரும்போது சூடாக இருந்ததை பார்த்து. ஸோ அதுவுமே வந்துட்டு செம்மையாக இருந்ததுங்க. என்ன சாரா ஒரே வேட்டை தான் போல இன்னைக்கு. நான் வந்ததுலேருந்தே ஆவலாக தேடிட்டு இருந்தது இவங்க 2 பேரை தான். பயங்கர சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்கும்போது. இது ஃபோனில் குட்டியாக தெரியுது, பட் நேரில் பார்த்தோன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. எனக்கு இதோட வாய் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி நிஜமாகவே கூட்டம் கம்மிங்க. ஆனால் நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பரை வாங்க வச்சுட்டு நம்மளை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் சூப்பராக வெயிட் பண்ணாமல் சாப்பிட்டுட்டோம். இங்கே வந்து சாப்பிட்டு முடித்தோடனே சுலைமானி இருக்கும், அது சாராப்பாவோட ஃபேவரட். ரிவ்யூ சொல்லுங்க சாரப்பா, ஃபுட் எப்படி இருந்துச்சு? வயிறை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஃபுட் எப்படி இருந்ததுன்னு. 2 நாள் காட்சி போனேன். எனக்கு சோப்பு மந்தி வந்து எனக்கு வாக்கு நெக்ஸ்ட் எங்கன்னு தெரியல. நாளைக்கு அடுத்த கரைக்கு பிடிக்கும். ஓ லவ் கார்ட் மேடம். சாரா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சேனலுக்கு. ஓகே தேங்க்யூ. மோஸ்ட்லி சாப்பிட்டு முடிச்சோன்னே எல்லாருமே அப்படியே கிளம்ப மாட்டாங்க. அந்த சுலைமானி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெளியில் அந்த காற்றுல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும் போது தான் இந்த பிரியாணி பண்ணுற ஒரு பெரிய பாத்திரம் எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த அண்டா நிஷா கையில் கொடுத்தா நிஷாவே ஒரு பெரிய பிரியாணி பண்ணிடுவோம். ஆமாம், இது எதுக்கு? இதுக்கு தான் அண்டா இதுக்கு இல்லைப்பா, வேற எதுவும் வேற எதுக்கு பண்ண போகிறாங்க தெரியல. கீழே ஹீட்டாகவே இருக்கும் போலப்பா, மந்தி போல. அவங்கள கேட்டால் சொல்லுவாங்களா? பூனை தான் இப்போ சமைச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள அவுட் சைடில் இருக்க பிளேஸில் உட்காந்து சாரப்பா சுலைமானி டேஸ்ட் பண்ண போறாரு. இந்த அம்மா உள்ள ஃப்ரெஷ் ஜூஸும் அவைலபிளாக இருந்தது. ஸோ அவங்க வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கினாங்க. ஜூஸ் பேர் என்ன சாரா? என்ன ஜூஸு? வெரி குட். நல்லா இருக்கா சுலைமானி? கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுலைமானி மந்தி பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.